அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏஐடிஎஸோட 4 years கம்ப்ளீட் ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். அனாலிசிஸ் சிலபஸ் அண்ட் அட்டானமஸ் காலேஜோட ட்ரெண்ட்ஸை பொறுத்து என்னமான சப்ஜெக்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எப்படி நீங்கள் மாஸ்டராக இருக்கணும் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு என்னமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 140 crores மக்கள் தொகை இருக்குது நம்ம இந்தியாவில். பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 800 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் டூல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தகுதியான ஆட்களாக இருக்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸு நீங்கள் ஒரு டூலை உருவாக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு மாஸ்டர் இன் லாட் ஆஃப் திங்ஸ். அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயரை அந்த ரோட் மேப் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் பிகம் தி குட் ஏஐ இன்ஜினியர், ரைட்? அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பில்ட் யுவர் மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமிங் பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது கண்டிப்பாக பைத்தான் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் எஸ்பெஷலி ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பைத்தான் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் இயரில் தரவு பண்ணிருங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர். அண்ட் முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அஸ் வெல் அஸ் மெஷின் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கால்குலஸ் ஃபவுண்டேஷன்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏஐ டூலை டெவலப் பண்ணுறதுக்குண்டான ஸ்கில் கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு இயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எசென்ஷியல் ஸ்கில்ஸை டூல்ஸை வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அந்த வகையில் கிட்ஹப் வெர்ஷன் கண்ட்ரோல், ஜூபிட்டர் நோட் புக்ஸு, பேசிக் நம்பை அண்ட் பாண்டாஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லேயே என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ யுவர் கோல் இந்த ஃபர்ஸ்ட் இயர் மஸ்ட் பி மாஸ்டர் ஃபண்டமெண்டல்ஸ் that power all AI applications. கண்டிப்பாக இது வந்து கோல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் இயர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் செகண்ட் இயரில் பார்க்கும்போது நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அல்காரிதம் டிசைன் அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், ஏஐயோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடல்ஸ் இதெல்லாம் நீங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டரில் தரவாயிடும். இதெல்லாம் வந்து கோர் சப்ஜெக்டாக பார்க்கப்படுது. இதை தாண்டி நீங்கள் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க, பட் தீஸ் ஆர் த கோர் காம்படன்சி சப்ஜெக்ட்ஸ், ரைட்? அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் டூல்ஸ் சொல்லும்போது கண்டிப்பாக ஸ்கைகிட் லேர்ன் ஃபார் ML மாடல்ஸ் அண்ட் பவர் பிஐ அண்ட் டேப்லூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த டூல் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. எய்தர் பவர் பிஐ ஆர் டேப்லூ ஆர் ரெண்டுமே பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும். அண்ட் அட்வான்ஸ் எக்ஸல் டெக்னிக்ஸ், ரைட்? அண்ட் முக்கியமாக ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் இயரில் பண்ண ஆரம்பிச்சிங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மூவி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் யூசிங் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அண்ட் ப்ராஜெக்ட் 2 வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராக்டிவ் சேல்ஸ் டேஷ்போர்ட் வித் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஸோ செகண்ட் இயர்லேயே இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தேர்ட் இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அதாவது வந்து இண்டஸ்ட்ரி ரெடினஸ். நீங்கள் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போக போகிறீங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியா, அனாலிட்டிக்ஸா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு தேர்ட் இயர்ஸ் எக்ஸாக்ட் ஸ்டேஜ். அங்கே நீங்கள் கோர் காம்படன்சி சப்ஜெக்ட் பார்க்கும்போது டீப் லேர்னிங், ஃபார் எக்ஸாம்பிள் நியூரல் நெட்வொர்க்ஸ், டென்சார் ஃப்ளோ, பைடாக் மாஸ்டரி இதெல்லாம் நீங்கள் தரவாக இருக்கும் டீப் லேர்னிங். அண்ட் தென் NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், லைக் ரைட் சாட்பாட்ஸ், டெக்ஸ்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செமஸ்டரில் தரவு பண்ணிடும். அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் முக்கியமாக அண்ட் பிக் டேட்டா அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ பிக் டேட்டான்னு சொல்லும்போது ஹடூப், ஸ்பார்க்கு, க்ளவுட் போகும்போது AWS, Azure, ML பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தேர்ட் இயரில் தரவாயிடணும். அண்ட் முக்கியமாக இன்டர்ன்ஷிப் போக ஆரம்பிச்சிடணும். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் AI சாட்பாட்ஸ், NLP பவர்டு கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஹெல்த் கேர் AI, மெடிக்கல் இமேஜ் டயக்னோசிஸ் இதெல்லாம் நீங்கள் தேர்ட் இயரில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் விஷன் சிஸ்டம், நான் முன்னாடி சொன்ன கம்ப்யூட்டர் விஷன், ரைட்? அண்ட் ரியல் டைம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் தேர்ட் இயரில் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோர்த் இயர் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு யூ ஆர் ரெடி ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ்னு அர்த்தம். அண்ட் கம் டு த ஃபைனல் ஸ்டேஜ், தட் இஸ் யுவர் ஃபைனல் இயர் இஸ் சொல்லும்போது கேரியர் லான்ச் ஃபேஸ். ஸோ யூ ஹேவ் டு ஸ்ட்ராங்லி தரவு இன் சப்ஜெக்ட்ஸ் லைக் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் AI டிசிஷன் மேக்கிங் சிஸ்டம், தட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அண்ட் எத்திக்கல் AI அண்ட் ரெஸ்பான்சிபிள் டேட்டா சயின்ஸ், தட் மீன்ஸ் பில்டிங் ட்ரஸ்ட்வர்த்தி AI சொல்யூஷன்ஸ் அண்ட் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் ஷோகேஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ செவன்த் செமஸ்டரில் நீங்கள் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிவ் எடுத்து படிப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் AI, ஃபினான்ஸ் டெக்கு, ரொபோட்டிக்ஸு, சைபர் செக்யூரிட்டி, IoT இன் AI, சைபர் செக்யூரிட்டி இன் AI, ஓகே இதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணிடணும். அண்ட் ப்ரொடக்ஷன் ரெடி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லும்போது கெராஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹை லெவல் டீப் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் MLOps ஸ்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் ML Pro plus Azure ML for model deployment and monitoring. And containerization, so for example Docker and Kubernetes for scaling AI applications and generative AI, LangChain plus OpenAI apps for next gen applications, right? So that இதெல்லாம் நீங்கள் தரவா இருக்கும் பட்சத்தில் you will be ready for the your final year career, right? Final year combines advanced theory with
industry standard tools, as well as your capstone project becomes your portfolio centerpiece for job interviews. So final yearல ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி அதனுடைய வெளிப்பாடு தான் ஃபைனல் இயரில் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு தகுதியான இயராக இருக்கும். அதுக்கு இதெல்லாம் நீங்கள் கரெக்டான ரோட் மேப் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா மட்டும்தான் ஆஸ் ஏ ஏஐடி ஸ்டூடெண்ட்ஸாக உங்களால் நல்ல கம்பெனிக்குள்ளே போக முடியும், ரைட்? அப்படி போகும் பட்சத்தில் எந்த மாதிரியான ஜாப்ஸ் நீங்கள் போவீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா in terms of IT services, product giants, analytics roles and AI startups. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி சர்வீஸ்னு சொல்லும்போது இஃப் யூ ஹேவ் த ஸ்கில் ஆஃப் பைத்தான், SQL, ML பேசிக்ஸ்லாம் தரவா இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் என்டர் இன்டு TCS, Infosys, Wipro, Accenture இந்த மாதிரியான கம்பெனிஸ்குள்ளே ஐடி சர்வீஸ்க்குள்ளே போகலாம். அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்குள்ளே போகும் பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் டீப் லேர்னிங்கில், ஓகே, மெஷின் லேர்னிங்கில், க்ளவுடில், பிக் டேட்டாவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் என்டர் இன்டு கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா அந்த மாதிரியான டாப் லெவல் கம்பெனிஸ் யூ கேன் என்டர், ரைட்? அண்ட் அனாலிட்டிக் ரோல்ஸில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்ட்ராங் இன் Tableau, Power BI, Advanced SQL, so that you can enter into company like Deloitte, KPMG, PwC, EY இந்த மாதிரியான டாப் லெவல் கம்பெனிஸ்குள்ளே என்டர் ஆகலாம். அண்ட் ஃபைனலி சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஏஐ, ஓகே, ஏஐ ஸ்டார்ட்அப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஏஐ கம்பெனிஸில் OpenAI, Hugging Face, ஓகே, ஸோ ஸ்கில்ஸ் லைக் generative AI, NLP, cutting edge ML technology இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். So that your AI career starts right now. Build your portfolio and prepare for the future, right? So இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக ஒரு ஏஐடி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் நல்ல ஜாபில் உங்களால் லேண்ட் ஆக முடியும். ஸோ இஃப் யூ ஆர் அன் ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டோன்ட் ஸ்டாப் வித் பைத்தான் அண்ட் SQL. நீங்கள் அதை தாண்டி மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், NLP, ஜென்ரேட்டிவ் AI இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அட் எண்ட் ஆஃப் த இயர் 2029 ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியராக நீங்கள் ஒரு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டியோட கண்டிப்பாக உங்களால் வெளியே வர முடியும். ஸோ இந்த ரோட் மேப்பை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் அச்சீவ் வெரி வெல். இந்த ரோட் மேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.